Welcome to Tanu Science. In this video, we'll learn the answers for 1 mark questions from chapter 3 Thermal Physics of class 10. First part, choose the correct answer. First question, the value of universal gas constant. The value of universal gas constant is 8.31 mole inverse Kelvin inverse. Next, second one, if a substance is heated or cooled, the change in mass of that substance is 0. No change in mass. ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணலாம் கூல் பண்ணலாம் ஆனால் மாஸ் வந்து எந்த சேஞ்ச் ஆகாது. ஸோ தட் சேஞ்ச் இன் மாஸ் வந்து 0. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. இஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட்டட் ஆர் கூல்ட், த லீனியர் எக்ஸ்பென்ஷன் அக்கர்ஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப். சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட்டட் if the substance placed in the horizontal direction. So horizontal வச்சிருந்தாங்கன்னா x or x dash minus x directionல linear expansion நடக்கும். இல்லை வெர்டிகலாக இப்படி வச்சுருந்தாங்கன்னா y or minus y, that is y dash என்ற directionல வந்து linear expansion நடக்கும். அப்போ இங்கே ஹரிசாண்டலாக இருந்தால் x directionலையும் வெர்டிகலாக இருந்தால் y direction நடக்கும். பட் that did not mention anything. இங்கே வந்து எதுவுமே குறிப்பிடல ஹரிசாண்டலாக இருக்குதா வெர்டிகலாக இருக்குதுன்னு சொல்லலை. அதனால் மைனஸ் எக்ஸ் ஆர் எக்ஸில் இருக்கலாம் அல்லது ஒய் ஆர் மைனஸ் ஒயில் இருக்கலாம். எனவே ரைட் ஆப்ஷன் இஸ் ஃபோர்த் ஒன், ஏ ஆர் பி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், டெம்பரேச்சர் இஸ் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் கைனடிக் எனர்ஜி ஷுட் கம். ஸோ இங்கே கைனடிக் எனர்ஜி மட்டும் ஆப்ஷன் இல்லை, கைனடிக் எனர்ஜி இல்லை. கைனடிக் எனர்ஜி போல் என்னன்னு சொன்னால், இப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. திஸ் இஸ் அ ஃபார்முலா. இப்போ கைனடிக் எனர்ஜி இந்த பக்கம் வச்சுக்கலாம், பொட்டன்ஷியல் இந்த பக்கம் வந்துட்டானா டோட்டல் எனர்ஜி மைனஸ் இந்த பொட்டன்ஷியல் இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் டோட்டல் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ டிஇ மைனஸ் பிஇ, difference between total energy and potential energy. So that option C is the right answer. Difference in total energy and potential energy. Number 5. In the given diagram, the possible direction of heat energy transformation is. Heat energy always transfer from high temperature to lower temperature. So heat எப்படி பரவும் அப்படின்னா high temperatureலேருந்து low temperatureக்கு போகும். இப்போ இங்கே பார்த்தா C வந்து high temperature 305 இருக்குது, பி வந்து 304 இருக்குது. அப்போது சிலேருந்து பிக்கு டெம்பரேச்சர் ப்ரொபகேட் ஆகும், ஸோ பரவும். அப்புறம் இங்கே சி டு ஏன்னா 305 இருக்குது, இங்கே 303 இருக்குது. அப்போது சிலேருந்து ஏக்கும் போகும், அப்போ சிலேருந்து பிக்கும் போகும், சிலேருந்து ஏக்கும் போகும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா சிலேருந்து பிக்கு வருது, அப்புறம் சிலேருந்து ஏக்கு வருது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டு கம்பேர் பண்ணால் 304 303. ஸோ 304லேருந்து 303க்கு போகும், அப்போ பிலேருந்து ஏக்கு போகும், அப்போ இங்கே பிலேருந்து ஏக்கு போகுது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் fill in the blanks. The value of Avogadro number. The value of Avogadro number is 6.023 in 10 power 23. That is Avogadro number. Here mole. Next, the temperature and heat are scalar quantities. 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. Question number 4. According to Boyle's law, the shape of the graph between pressure and reciprocal of volume is. So P directly proportional to 1 by V. So they mention pressure and reciprocal volume of directly proportional. அப்போ direct proportional straight line. ஸோ வியாக சொன்னால் V மட்டும் சொன்னால் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் சொல்லணும், 1 by Vன்னு சொன்னால் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் சொல்லணும். அப்போ இங்கே வந்து P ரெசிப்ரோக்கல் ஆஃப் வால்யூம்னா டைரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அப்போது ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் வால்யூம்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் த நேச்சர் ஆஃப் த கிராஃப் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸ்டேட் whether the following statements are true or false. If false, explain why. So given statement true or false ன்னு சொல்லணும். For a given heat in liquid, the apparent expansion is more than that of real expansion. So apparent expansion வந்து more than that of real expansion.
This is false. Apparent expansion is less than that of real expansion. Second, thermal energy always flows from a system at higher temperature to a system at lower temperature. This is true. Third one, according to Charles' law, at constant pressure, the temperature is inversely proportional to volume. This is false. So we have to give the correct statement. Directly proportional. In Charles' law, temperature directly proportional to volume. Next, match the following, the easiest one. Linear expansion. Linear expansion means change in length. Superficial expansion, that is aerial expansion, change in area. Cubical expansion, that is volume expansion, change in volume. Heat transformation. Heat transformation always occurs from hot body to cold body. Boltzmann constant 1.381 in 10 power minus 23 joule Kelvin inverse. Next, fifth part, assertion and reason type questions. The given 4 options, we have to select the correct option to the given assertion and reason type questions. So first one, assertion, there is no effects on other end when one end of the rod is only heated. ஸோ இங்கே ஒரு ராடை வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண சொல்ல ஒரு எண்டில் ஹீட் பண்ண சொல்ல இன்னொரு எண்டில் ஹீட் வந்து ப்ரொபகேட் ஆகும். ஸோ இங்கே வந்து எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எஃபெக்ட் வந்து இருக்கும். அதனால் இது வந்து ஃபால்ஸ். பட் இன் கொஷினில் வந்து ராடுக்கு பதிலாக மெட்டல் ராடுன்னு கரெக்டாக கொடுத்துருக்கலாம். பட் ராடுனால் நம்ம இங்கே மெட்டலாக கன்சிடர் பண்ணேன். ஒரு எண்டில் ஹீட் பண்ணால் இன்னொரு எண்டில் வந்து ஹீட் ப்ரொபகேட் ஆகிருக்கும். ஸோ எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இங்கே நோ எஃபெக்ட்னு கொடுத்துக்கிறதுனால அசர்ஷன் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட், ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் from a region of lower temperature to higher temperature of the rod. This is wrong. Heat flows from region of higher temperature to lower temperature. அப்போ இதுவும் வந்து false. ஸோ இது வந்து ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா assertion, reason ரெண்டுமே false. Both are false. Next up, second one, gas is highly compressible than solid and liquid. Yes, true. Reason, interatomic or intermolecular distance in the gas is comparably high. This one also true, correct. So assertion, reason, both are true, and the reason is a correct explanation of the assertion. The reason வந்து அசர்ஷன் வந்து விளக்குது. ஏன்னா கேஸ் வந்து அதிகமாக கம்ப்ரெசிபிளுக்கு உள்ளாகும் சாலிடு லிக்விடை கம்பேர் பண்ண சொல்லும். ஏன் அப்படின்னு சொன்னால் கேஸில் வந்து அந்த இன்ட்ராட்டாமிக்கோ இல்லை இன்டர்மாலிகுலரோ அதாவது 2 ஆட்டம்ஸ்க்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸு இல்லை அமாங் த மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இது ரீசன் வந்து அசர்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ, தட் இஸ் both the assertion and the reason are true, and the reason is a correct explanation of the assertion. So that option A is a right answer for second one. Thank you, students.